குவீன் வர்சஸ் ரூக் எப்படி வின் பண்றதுன்றத பார்த்தலாம். ஸோ நம்ம கிட்ட குவீன் ஆப்பரண்ட் கிட்ட ரூக் தான் இருக்கும் போது என்ன பண்ணா செக்மேட் பண்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிங்கையும் ரூக்கையும் நம்ம பிரிக்கணும். ஏன்னா கிங்கும் ரூக்கும் பக்கத்துல இருக்கும்போது நமக்கு அந்த ரூக் கிடைக்காது. கிங் ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கும். சரி போயிட்டு ரூக் அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா ஆப்பரண்ட் இந்த மாதிரி ரிப்பீட்டட் செக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கிங் இன்டூ D7 அடிக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ஸ்டேல்மேட் ஆயிடும். ஸோ D7ஐயும் உங்களால் அடிக்க முடியாது. ஸோ அதனால இந்த பொசிஷன் கிங்கையும் ரூக்கையும் நம்ம ஸ்பிளிட் பண்ணாதான் டபுள் அட்டாக்ல அடிக்க முடியும். ஸோ அந்த ரூக் அங்க இருந்து போக வைக்கணும். அப்போ இதே பொசிஷன் பிளாக் டு பிளே ஆக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை பிளாக் டு பிளே ஆக்கணும். ஏன்னா இந்த பொசிஷன் பிளாக் டு பிளேவா இருந்தாதான் அவங்களால எங்கேயும் செக்கும் கொடுக்க முடியாது. ரூக்கை மூவ் பண்ணிட்டு லாங் போயாகணும். ஏன்னா ரூக் A7 ஆனாலும் குவீன் D8ல மேட்டர். ஸோ இப்போ இதே பொசிஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாக் டு பிளே ஆக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? இங்க நம்ம ட்ரையாங்குலேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குவீன் E5 செக். E5 செக்குக்கு கிங் E8 வர முடியாது. ஏன்னா இங்க மேட்டர். ஸோ A7 ஆர் A8 போவாங்க. A7 A8 எங்க போனாலும் குவீன் A1 செக். திருப்பி கிங் B8 போய் தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு அவங்க ரூக் A7 பிளாக் பண்ணாலும் குவீன் H8ல மேட் ஆயிடும். ஸோ திருப்பி கிங் B8 போய் தான் ஆகணும். இப்போ மறுபடியும் குவீன் A5. ஸோ சேம் பொசிஷன் ஒயிட் டு பிளேல இருந்து இப்போ பிளாக் டு பிளே ஆயிடுச்சு. இப்போ இந்த பொசிஷன் பிளாக் ஆடணும். கிங்குக்கு மூவ் இல்லை. கிங் C8 ஆடினாங்கன்னா குவீன் A6. சிம்பிளா பின்ல ரூக் போயிடுச்சு. ஓகே இப்போ அவங்க இந்த ரூக்கை பிரிச்சு தான் ஆகணும். ஸோ ரூக்கு கிங் பக்கத்துல இல்லாம எங்கேயாச்சும் லாங் கொண்டு போய் தான் ஆகணும். ஏதாவது டார்க் கலர் ஸ்கொயர்ல வச்சாங்கன்னா நேராவே போயிடும். இப்போ எக்ஸாம்பிள் ரூக் E7 இந்த மாதிரி எங்கேயாச்சும் டார்க்ல எடுத்தாங்கன்னா குவீன் B4 செக்ல போயிடும். இதே இது ரூக் G7 எடுத்தாங்கன்னா குவீன் E5 செக்ல போயிடும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது டார்க் கலர் ஸ்கொயர்ல இந்த ரூக் எடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாவே போயிடும். அண்ட் சிமிலரா B2 எடுத்தாலும் அதே குவீன் E5 செக்ல கேம் போயிடும். ஓகே ஸோ இப்போ அந்த ரூக் எங்க எடுத்தாகணும்? ஏதோ ஒரு லைட் கலர் ஸ்கொயர்ல எடுத்தாகணும். ஸோ லைட் கலர் எங்கெல்லாம் எடுக்கலாம்னா B3 எடுக்கலாம், B1 எடுக்கலாம், F7 எடுக்கலாம், H7 எடுக்கலாம். எங்க எடுத்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம செக் கொடுத்து அதை ஃப்ரீயா அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தரலாம். ரூக் F7 ஆடினாங்கன்னா குவீன் E5 செக். கண்டிப்பா இங்க வர முடியாது. C8 A8 போனாங்கன்னா E8 செக்ல போச்சு. திருப்பி A7 தான் போயாகணும். இப்போ நம்ம எங்க எடுக்கலாம்னு பாருங்க. கிங் A5ல இருந்தா A2 செக், B5ல இருந்தா B3 செக். டபுள் அட்டாக்ல போச்சு. அப்போ அந்த இடத்துக்கு எப்படி போறதுன்றதை பார்த்துக்கிட்டாலே போதும் தான். ஸோ குவீன் A1 ஆடியும் வரலாம், இல்ல இங்க ஆடியும் வரலாம். ஸோ மறுபடியும் குவீன் B2 செக். ஓகே இப்போ அந்த கிங் வந்து C8 வந்தாங்கன்னா குவீன் H8ல மேட் ஆகுது. அந்த H8ல மேட் போர்ட்ல இருக்கு. ஸோ சிக்கு வர முடியாது. திருப்பி A8 தான் வந்தாகணும். குவீன் A2 செக்ல ரூக் போச்சு. செக் டபுள் அட்டாக்ல ரூக் போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வெல்ஸ். அண்ட் இதுக்கு அவங்க ரூக் எடுத்து பிளாக் பண்ணாங்க அப்படின்னா குவீன் G8 செக் மேட். ஓகே ஸோ இதே மாதிரி F7 மட்டும் இல்ல, அந்த ரூக்கை எங்க எடுத்துட்டு போனாலும் F7 இல்லாம H7 B1 B3 எங்க எடுத்துட்டு போனாலும் கிங்கும் ரூக்கும் பிரிஞ்சிச்சுன்னா ஒயிட்டால ஈஸியா டபுள் அட்டாக் பண்ணி அந்த ரூக்கை ஃப்ரீயா அடிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் இது குவீன் வின்ஸ். ஓகே இதோட ஃபுல் வீடியோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன். செக் பண்ணிக்கோங்க.